இந்த திருக்கொள்ளிக்காடில் இன்னொரு இம்பார்ட்டன்ட் வந்து அக்னிபுரீஸ்வரர். அக்னிக்கு இங்கே தான் ஸ்தானம் கொடுத்தார் சிவன். இதை தவிர இந்த சனீஸ்வரர் வந்து இங்கே ரெண்டாவது அவதாரம். அதாவது கையில் ஏற்கலப்பையோட ஒரு கை தொடையிலையும் காகத்தோடையும் அபயஹஸ்தம் கொடுத்துட்டுருக்கார். பொங்கு சனின்றது கொடுக்கிற சனி பகவான், எல்லா நன்மைகளையும் வாரி வழங்குற சனி பகவான். இந்த கோயிலோட பெருமை வந்து நலபகவான் எல்லா செல்வங்களையும் பெற்றது இந்த கோவிலில் தான். அதனால் இந்த கோவிலில் இருக்கிற சனீஸ்வரர் கொடுக்கிற சனீஸ்வரர். அவர் வந்து தன தானியம், வாழ்க்கை, பேர் என்ன, ஆயுள் எல்லாத்தையும் கொடுக்கிறவர். ஸோ நலபகவானுக்கு சாப விமோச்சனம் திருநள்ளாறு. இங்கே அவருக்கு எல்லா செல்வங்களும் திருப்பியும் பெற்ற இடம் திருக்கொள்ளிக்காடு. இந்த பக்கம் முருகன், இந்த பக்கம் மகாலட்சுமியோட சனீஸ்வரர் திவ்ய தரிசனம். இது சனி பகவானோட ரெண்டாவது அவதாரம்னே சொல்றாங்க. மகாலட்சுமி சன்னதி சனி பகவான் சன்னதிக்கு பக்கத்திலேயே இருக்கு. சனி பகவான் பூஜிச்ச அக்னிபுரீஸ்வரர், அக்னிக்கு தசை தந்த அக்னிபுரீஸ்வரர். நலனுக்கு சாப விமோச்சனம் கிடைச்சது திருநள்ளாறு. ஆனா அவன் சொத்துக்கள் எல்லாம் வந்து திரும்பி வந்தது திருக்கொள்ளிக்காடு. சனீஸ்வராய சாந்தாய சர்வாபீஷ்டப்பிரதாயன நம சர்வாத்மனாய துப்யம் நீலாம்பராய ச நீலாஞ்சனம் சமாபாசம் ரவிபுத்திரம் யமக்ராஜம் சாயா மார்த்தாண்டபூதம் தந்தனாமை சனீஸ்வரம் சூரியபுத்திரோ தேவி தேகோ தேவி விசாலாட்சி சிவம் பிரிய மந்தசார பிரசன்னாத்மா பீட்டாம் ஹரத்துமே சனி. பொங்கு சனி கோயில், சனீஸ்வரர் திருக்கோவில், திருக்கொள்ளிக்காடு. உங்கள் ராசிக்கு ஏற்றபடி எவ்வளோ தீபம் ஏற்றுங்கன்னு. இது பொங்கு, இது அருள் பாவிக்கிற சனீஸ்வரர். இவ்வளவு பெருமைகள் இருக்கிற இந்த திருக்கொள்ளிக்காடுக்கு எல்லாரும் வாங்க, சனீஸ்வரர் அருளை பெற்று ஆனந்தமா போங்க.